All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். மெரினாவில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது விமானங்களின் பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி. விமான சாகச நிகழ்ச்சியை நேரில் பார்வையிடுவதற்காக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தளபதி அனில் சௌரா பங்கேற்கின்றனர். விமான சாகச நிகழ்ச்சியை காண மெரினாவில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வருகின்றனர். காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளதாக சாகச நிகழ்ச்சி தெரிகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கி கேட்கலாம். மீரான் வணக்கம். எந்தெந்த ரக விமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது, யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், இது பற்றிய விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் 11 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் 72 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இதில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன. இந்திய விமானப்படை தினத்தை பொறுத்த வரைக்கும் 92 ஆண்டுகளாக இந்திய விமானப்படை வளர்ந்து வந்தது. என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகளை இந்திய விமானப்படை பெற்றுள்ளது, பல்வேறு நினைவுகளை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. பொதுவாக இந்திய விமானப்படை தினமானது தலைநகர் டெல்லியில் தான் ஆண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டதன் அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளாக டெல்லியை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தென்னிந்தியாவில் முதல் முறையாக தமிழகத்தில் சென்னையில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோலாகலமான ஏற்பாடுகளை பாதுகாப்பு அமைச்சகம் செய்திருக்கிறது. இந்த வான் சாகச நிகழ்ச்சிகள் 11 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் 72 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் பங்கு பெறுகின்றன. இந்த பல்வேறு குழுக்களாக இந்த விமானப்படையினர் இந்த சாகச நிகழ்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆகாஷ் கங்கா குழு என்ற ஒரு குழுவினர் இந்த சாகச நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அதே போல சூரிய கிரண் அந்த டீம் சொல்லிட்டு அது தனியாக அவர்கள் சூரிய கிரண் விமானங்கள் மூலமாக பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்துகிறார்கள். சாரங் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலமாக பல்வேறு சாகசங்களை நடத்த இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பல்வேறு வகையான விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுகிறார்கள். போர் விமானங்கள் அந்த இந்திய விமானப்படைகளுடைய வலிமையை பறைசாட்டும் வகையில் இந்திய விமானப்படையில் இருக்கின்ற போர் விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் அணிவகுக்கின்றன. குறிப்பாக பலம் வாய்ந்த போர் விமானமாக கருதப்படும் ரஃபேல் போர் விமானம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் செய்ய இருக்கிறது. அதே போல இலகு ரக விமானங்கள் LCH வகை விமானங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து பல்வேறு சாகசங்களில் ஈடுபடுகிறார்கள். தேஜாஸ் வகை விமானங்கள், ஜெட்டாக், அதே போல HTT-40 என்ற வகையிலான விமானங்கள், டக்கோட்டா விமானங்கள், இது மட்டும் இல்லாமல் ஜாக்வார் போன்ற பல்வேறு வகையான அதிநவீன போர் விமானங்கள் இந்த கண்காட்சியில் சாகச நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறது. இதற்காக சென்னை முழுவதிலும் இருந்து தற்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மெரினா கடற்கரையில் கூடியிருக்கும் காட்சிகளை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியானது 11 மணிக்கு தொடங்கி அதன் பிறகு 1:15 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது அந்த நிகழ்ச்சிக்கு சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் வாகனங்கள் மூலமாகவும் அதுபோல மின்சார ரயில்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் வேளச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து பறக்கும் ரயில் மூலமாக அந்த விவேகானந்த இல்லத்திற்கு வரும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரயில் நிலையங்களிலும் அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. அதிக அளவு மக்கள் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக தற்போது சென்னை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு வசதிகளையும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் செய்திருக்கிறார்கள். DMS நிறுத்தத்திலிருந்து அந்த மெட்ரோ நிறுத்தத்திலிருந்து 5 நிமிடத்திற்கு ஒரு மினி பேருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறத்துக்கு இயக்கப்படுகிறது. ஏராளமானவர்கள் மாநகர பேருந்துகளிலும் அந்த மெட்ரோ ரயில் மற்றும் வேளச்சேரியிலிருந்து பறக்கும் ரயிலிலும் தற்போது அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 11 மணிக்கு சரியாக இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. தமிழக முதலமைச்சர் கூட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்துகிறார்கள். பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாளை மறுநாள், அதாவது 8ஆம் தேதி தாம்பரம் விமானப்படை தளத்தில் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒரு அணிவகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி உட்பட ஏராளமானவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். அந்த அணிவகுப்பு முடிந்த பிறகு அங்கேயும் இதுபோல வான்வழி சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று விமானப்படையில் அறிவித்திருக்கிறார்கள். இந்த இந்திய விமானப்படை 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 15 லட்சம் மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவார்கள் என்று விமானப்படையினர் கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இதை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக வான்வழி சாகச நிகழ்ச்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மீரான். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.